ஸோ கடைசியா இந்த லைனுக்கு வந்து என்ன நடக்குமெண்டா, எங்களுக்கு நான் இத வந்து கொஞ்சம் தெளிவாக்குறேனுமெண்டா பாருங்க. இந்த இந்த ரீஜன் இருக்கு தானே, இந்த YH YH இது XHண்டா இந்த ரீஜன் வந்து எப்படி இருக்குமெண்டா, இப்படி வந்து, இப்படி வந்து, இப்படி போற மாரி இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும். இதுல வந்து என்னட்ட வந்து இப்ப 2 கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு வைங்களேன். 2 லைன் கீறுனா என்ன அதுக்கு 2ம் ஒரு இடத்துல வந்து முட்டும். அப்ப எத்தன உச்சி வரும்? இங்க தொடங்கி அந்த உச்சியில பட்டு இப்படி முடியும். என்னட்ட இப்ப எத்தனை கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது? 3 விதமான கான்ஸ்ட்ரெயின்ட் லைன் இருக்கு. அப்ப 3 இருந்துச்சுண்டா, 2 இருந்தா ஒன்றுல வந்து முட்டுமண்டா, 3 இருந்தா இன்னத்துல முட்டும். 2 இடத்துல முட்டும். அது சில நேரம் அந்த 2 கூடி ஒன்றா வரக்கூடிய சான்ஸ்கள் இருக்குது தான். பட் எந்த கிராஃப்ல இப்படித்தான் முடியுது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. என்னட்ட வந்து நான் இப்ப கிராஃப் இருந்தபடி என்ன வருது? இப்படி கிராஃப் இருக்கிறேன் தானே, ஒரு கிரேடியன்ட்ல ஒரே கிரேடியன்ட்ல கறிக்கொண்டு இருக்கிறோம். ஓகே. அப்படி கறி கொண்டு போனா பார்ப்போம். எங்க போகுதுன்னு பார்ப்போம். சரியா? இது வரையில, இது அதுக்குள்ள வரையில. இந்தா வந்துட்டது. அதே மாதிரி இன்னொன்று இது பார்ப்போம். ஆ, சரி. இது வந்து சரி நான் இப்படி வைக்கிறேன். இதுக்குள்ளால இந்த இந்த 2வது பாயிண்ட்டுக்குள்ளால போற மாதிரி இருக்குன்ட்டு வையுங்க. சரியா? அதாவது இதுக்குள்ளால வந்து இந்த லைன் வந்து அப்படியே வந்து இந்த உச்சி இருக்கு தானே, இந்த உச்சியில பட்டும் படாமையும் பட்டுட்டு அதுக்குள்ளால போகுது. இது வைங்க. அப்ப சொல்லுங்க, இந்த லைன்லயே எந்த லைனுக்கு இன்டர்செப்ட் கூடவே இருக்கு? அடி என்ன இது என்னன்னு சொல்றது தமிழ்ல? இதுல முற்றுறது இடத்து இன்டர்செப்டுக்கு என்னதான் இதுக்கு படித்தரேன். வெட்டுப்புள்ளி. வெட்டுப்புள்ளி. ஓகே. இப்ப வெட்டுப்புள்ளி கூடின இடம் என்ன? அதுதான் எங்களுக்கு ப்ராஃபிட் கூடின புள்ளி. அது வந்து என்னவா இருக்கும்? இந்த லைன்ல போ 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 என்ன இருக்கும்? இதை விட இதுக்கு கூட, இதை விட இதுக்கு கூட, இதை விட இதுக்கு கூட, இதை விட இதுக்கு கூட, கடைசியா இருக்கிறதுல எல்லாத்துலயும் கூடினதுதான் மேல நிற்கும் என்ன. அப்ப இதுதான் இருக்கிறதுலே ப்ராஃபிட் வந்து சரியான மேக்சிமம். ஓகே. சரியா? அப்ப இந்த இடத்துல இந்த லைன்ல எது வந்து இந்த ரீஜனுக்குள்ள வருது? அந்த புள்ளி என்ன வெட்டுற அந்த அந்த 2க்கும் இடையில அந்த இதுக்குள்ள இருக்கிற புள்ளி. அந்த புள்ளியில பார்க்க போறோம் என்ன? x1 என்ன வேல்யூ? அந்த புள்ளியில x2 என்ன வேல்யூ? இப்ப என்ன வருது? இதுதான் எங்களுக்கு தேவையான டிசிஷன். x1 எவ்வளவு செய்யணும், x2 எத்தனை செய்யணும். இந்த இடத்து செய்யக்க என்ன, இந்த அந்த இந்த லைன்ல என்ன வெட்டுப்புள்ளி வருதோ அந்த வெட்டுப்புள்ளியை 235ஆல பெருக்கினா என்ன வரும்? 235 வெட்டுப்புள்ளி பெருக்கினா என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். ஈஸியா கண்டுடலாம். ஓகே. இது வந்து 2 டிசிஷன் வேரியபிள்ஸ் உள்ள இருக்குது. நாங்க கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியா செய்யலாம். ஓகே. இது விளங்கி இருக்கும்னு நம்புறேன். சரி. ஸோ இப்படித்தான். ஸோ இதை வச்சுக்கொண்டு செய்யலாம். அப்ப இதுல வந்து ஓகே, இது வேற ஒன்றும் இல்லை. இப்ப கிராஃப பாவிச்சு நாங்க இதை சால்வ் பண்றோம்டா இப்படித்தான் சால்வ் பண்ணணும். சில நேரத்துல உங்களுக்கு எதிர்பாராத விதமா நான் இப்ப செய்யக்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இதுல ஒரு லைன் ஒன்று இருக்கு தானே, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். சில நேரத்துல இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு தானே, இந்த நடுவுல இருக்கிறது, அது வந்து அந்த படித்திறனும் இந்த 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 படித்திறனும் சில நேரம் சேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சேன்டா உங்களுக்கு தெரியும், அந்த லைன் முழுக்க போற மாதிரி ஒரு ஒரு ப்ராஃபிட் லைன் வரும் என்ன. அப்ப அங்க இடத்துல x1 x2க்கு என்ன எடுக்கலாம்? என்ன எடுக்கலாம்? அந்த இடத்துல இந்த இது இருக்கு தானே, இந்த லைன், இந்த லைன்ல இருக்கிற எல்லா x1 x2வும் நாங்க பாவிக்கலாம். அப்ப என்ன, இந்த ரீஜன் இருக்கு தானே, இதுக்குள்ள இருக்கிற x1 என்னவும் நாங்க பாவிக்கலாம். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற
இந்த ரேஞ்சில் இருக்கிற X2. இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ள நாங்க X1 X2 மாத்திக்கிட்டே இருக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும் காணும் மாத்திக்கிட்டே இருக்கலாம். ப்ராஃபிட் மாறவே மாறாது. ப்ராஃபிட் அதே தான் பெறும். ஆனா நாங்க மாத்திக்கொண்டே இருக்கலாம். X1 X2 இதுக்குள்ளேயும் இது X1 X2 இதுக்குள்ளேயும் மாத்திக்கொண்டே இருக்கலாம். ஓகே. அப்ப இந்த இந்த லைன்ல பொருந்துற மாதிரி வந்துச்சுன்னா சரி. அப்ப அப்படி கேள்விகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியணும். குழப்பக்கூடாது. ஓகே. இது ஐயோ புள்ளியில தானே முட்டணும். லைன்ல முட்டினா என்ன செய்யறது? லைன்ல முட்டல என்ன சொல்லுது அது? அந்த லைன் முழுக்க ஓகேன்னு தான் இருந்தேன். அப்ப இப்படித்தான். ஓகே. இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட். இப்படி செய்து கொண்டு நடுவுல ஒருத்தன் குறுக்க வருவான் சனாதனன் மாதிரி. அப்படி ஒரு மெட்டீரியல் சயின்டிஸ்ட் இல்லாட்டி வேற ஒரு ஒரு ஃபீல்டில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆள் ஒரு புதுசாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பார். அவர் வந்து புது ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பார். இல்லாட்டிக்கு கடையில் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும். அதால இந்த ரோ மெட்டீரியல்ஸ் இந்த நம்பர் வந்து இல்லை இந்த முறை சாரி கடைக்காரன் வந்து இந்த முறை 150க்கு பிறகு 120 தான் தர போறான் இந்த மாசத்துல இருந்து. அப்படி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படி மாறினா என்ன செய்யணும்? முதல்ல இருந்து மேட்சை போடணும் என்ன? முதல்ல இருந்து எல்லாம் போட்டு முதல்ல இருந்து கல்குலேட் பண்ணி முதல்ல இருந்து கிராஃப் தேரி அப்படி எல்லாம் செய்யுது. அப்ப அப்படி செய்யறது என்ன? இதுக்கு ஓகே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் என்ன கேட்டால் செஞ்சு முடிச்சிடலாம். பட்டு எங்களுக்கு இதை விட கூட நம்பர் தான் உண்மையான வாழ்க்கையில இருக்கு. அப்போ ரியல் லைஃப்ல இதை விட நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி சிம்பிளா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து எப்படி முதல் செய்யறதுக்கு நேரமும் வீணாகும், இதுவும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுகளுக்கு சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் சொல்றது ஏற்கனவே நாங்கள் கிடைச்ச முடிவுல இருந்து நாங்கள் வந்து என்ன கிடைச்ச முடிவுல இருந்து நாங்கள் கொண்டு போகிற மாதிரி ஒரு முதல் தான் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ சாதாரண வந்து பார்ப்போம். அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு ரோ மெட்டீரியல் ஒன்று உருவாக்கியிருக்கார். அது வந்து இது வந்து இதை விட நல்ல நல்ல ஒரு ரோ மெட்டீரியல். இப்போ அது வந்து என்ன செய்ய வேண்டாம், இது இந்த தரத்தை வந்து இன்னும் கூட்டும். ஆனால் அதுக்கு வந்து அந்த ரோ மெட்டீரியல்ல எனக்கு வந்து 5 தான் பாவிக்கணும் X1ல. அதே மாதிரி 3 X2 பாவிக்கணும். அதாவது என்ன 2வது ப்ராடக்ட்ல 3 யூனிட் பாவிக்கணும். மொத்தமா எங்கள்கிட்ட அது வந்து 100 தான் இருக்கு. ஓகே 100 தான் இருக்குண்டா சொல்லுங்க பாப்பா. அப்ப என்ன செய்யணும்? வேற என்ன செய்யறது? கீற வண்டிதான் ஏற்கனவே எடுத்துட்டேன் தானே, கீறுவோம் இதுல. X1க்கு 0 போட்டா X2 வந்து என்ன இருக்கும்? 33.33. ஓகே 33.33. X2க்கு 0 போட்டா X1 வந்து என்ன 20. ஓகே அப்ப கீறுவோம். இந்த இதுக்குள்ளாலையும் போறாம லைக் ஓகே அப்படியா இறையில சரி இருந்தாலும் ஓகே. இதுதான் என்ன புதுசா போட்ட ஃபேனோட ஒரு திட்டம். அந்த திட்டத்தால என்ன நடக்க போகுது? போச்சு, அவ்வளவும் போச்சு. போச்சு போ, இவ்வளவும் போச்சு. அப்ப இந்த இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணுமெண்டா என்ன இருக்கணும்? இந்த அவைட்ட சட்டத்தின் கீழே வந்தது இதுதான். இந்த லைனுக்கு உள்ள இருக்கணும். அதே கலவுல போல ஓகே இந்த லைனுக்குள்ள இருக்கணும். இந்த லைனுக்கே இருக்கணும், இதுக்குள்ளேயும் இருக்கணும், இதுக்குள்ளேயும் இருக்கணும், அதுக்குள்ளேயும் இருக்கணும்டா. புதுசா வந்த சட்டத்தின் கீழ் எங்கட ஒப்டிமமான இதுகள் ஃபீசிபிள் எங்கட இதெல்லாம் ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்றது. ஓகே இந்த ரீஜனை ஃபீசிபிள்னு சொல்றது. இதெல்லாம் எங்களுக்கு ஃபீசிபிளான, அதாவது இதெல்லாம் எங்களோட கான்ஸ்டன்ட்டுக்கு எல்லாம் கட்டுப்படுகிற ஒரு ஃபீசிபிளான சொல்யூஷன். ஃபீசிபிள்ண்டா என்னென்று ஓரளவு விளங்கி இருக்கும். அதுக்கு என்ன தமிழ்ண்டு சொல்ல வேலையில. ஸோ உங்களுக்கு ஃபீசிபிள்ண்டா விளங்கி இதெல்லாம் உங்களோட சொல்யூஷன்ல சரியான சொல்யூஷன். பட் இவ்வளவும் ஃபீசிபிளா இருந்தா இவ்வளவும் நாங்கள் எடுக்கலாமா? இது ஓகே இதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கலாமான்னு இல்லை இல்லை. எங்களோட நோக்கம் ப்ராஃபிட்டை வந்து மேக்சிமம் ஆக்கணும். ப்ராஃபிட்டை மேக்சிமம் ஆக்கணும்டா இந்த ஃபீசிபிளான சொல்யூஷன்ல ஆப்டிமமான சொல்யூஷனை கண்டுபிடிக்கும். அந்த ஆப்டிமமான சொல்யூஷனுக்கு தான் ப்ராஃபிட் வந்து மேக்சிமமா இருக்கும். இப்ப அதுக்கு என்ன இந்த லைனை போட்டு பார்ப்போம். இதுல வந்து என்ன வரும்? அந்த லைன் இது மாறுதா? கிரேடியன்ட் மாறுமா இதுல? இல்ல. ஏன் மாறாது? மாறாது. செல்லிங் பிரைஸ் மாறும் வரைக்கும் இது மாறாது. அப்ப கிரேடியன்ட் வந்து அதே கிரேடியன்ட் தான். ஸோ நான் வந்து அதே கிரேடியண்ட்டை போட்டு நான் செய்தேன்டா. இதுல வந்து எதுக்கு நான் இன்டர்செப்ட் கூட வைக்கலாம்? இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த கிரேடியண்ட்டை விட அந்த கிரேடியன்ட் வந்து என்ன கூடவா கூடவா சொல்லுங்க.
இந்த பச்சை கிரேடியண்டோட விட இந்த நான் போட்ட இந்த லைன் கிரேடியன்ட் என்னவா இருக்கு? கொஞ்சம் அஞ்சாறு சரிஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி பரவலா போட்டா இதையும் தாண்டி போவேன். போய் இந்த இதுக்குள்ளால போற மாதிரி ஒரு லைன் வரும். இந்த இதுல முட்டுற மாதிரி. ஓகே, பச்சையில இருக்கணும். விளங்கிட்ட? அதே கிரேட்ல இருக்குன்னா இது வரும். அப்ப என்ன வரும்? இந்த இந்த பாயிண்ட் இருக்கு தானே? ஹலோ, விளங்கிட்ட? இந்த பாயிண்ட் தான் எங்களோட ஒப்டிமம் சொல்யூஷன், ஒப்டிமம் பாயிண்ட் சொல்றோம். அப்ப அந்த பாயிண்ட்ல என்ன இருக்கும்? x1 வந்து 20 இருக்கும், x2 வந்து 0 இருக்கும். ஸோ சாதாரண போட்ட திட்டத்தின்படி இப்போ வந்து நாங்க ப்ரொடக்ஷன் பிளானை மாற்றணும். அதுக்கு நான் முதல்ல என்ன செஞ்சேன்? நானும் இல்லை, ஒரு புதுசாக வந்துட்டு புதுசாக ஒரு லைனுக்கு இருந்து அதில் எந்த செஞ்சேன், அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு. ஸோ இதுதான் நாங்கள் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நாங்கள் வேறு வேறு மெத்தட்டுகள் இருக்குது. அதுக்கு விட வேற நிறைய டிசிஷன் வேரியபிள்ஸ் இருக்கிற மெத்தட். ஸோ அதுகளுக்கு பார்ப்போம். சற்று நேரத்தின் பின் தொடரும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்துட்டோம். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம். சிம்ப்ளெக்ஸ் அல்கோரிதத்தில் முதலாவது பார்க்க போகிறது ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட்ல எஸ், இது வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு டிசிஷன் வேரியபிள் எடுத்துட்டு தானே, அதுக்கப்புறம் ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் கான்ஸ்ட்ரெயின்ட் எடுக்கிறோம், நான் நெகட்டிவிட்டி அதுகளெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு மெட்ஸ் ஃபார்முலாவாக மாற்ற தெரிஞ்சு இருக்குது. ஓகே, இப்போ ஓகே, அதெல்லாம் வடிவாக எழுதி தான் படிப்பிக்கணும். பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே கொஞ்சம் பஞ்சியாக இருக்கிறாலும் நான் இதில் போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கேள்வி என்ன பார்ப்போம். சரியா, இதில் வந்து டிசிஷன் வேரியபிள்ஸ் ரெண்டு இருக்குது, x1 x2. என்னத்தை குறிக்குதுன்றா x1ன்றது எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ் செய்யறதுக்கான நம்பர், இன்டீரியர் பெயிண்ட்ஸ் எவ்வளோ செய்யணும்ன்றதுக்கான நம்பர். ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் p என்றது தெரியும், ப்ராஃபிட்டை குறிக்குது. அப்போ ப்ராஃபிட் வந்து என்னது ஜமனா இருக்கும், அஞ்சு அஞ்சு அஞ்சுன்றது அந்த கேள்வியில உங்களுக்கு விளங்கும். இந்த கொஃபிஷியன்ட் இந்த குணகம் வந்து என்னத்தை குறிக்குமாண்டு. ஸோ ஒரு எக்ஸ்டீரியர் பெயிண்ட் செய்யறதுக்கான ப்ராஃபிட் வந்து 5 இருந்தா x1 நம்பர் செஞ்சா 5x1 வரும், x2 நம்பர் செஞ்சா 4x2 வரும். அதை வந்து என்ன இருக்கும், பிக்கு சமனா இருக்கும். ஏன்னா இப்போ இதை வந்து நாங்கள் வந்து இந்த ஓல்ட் ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் ஒரு அல்கோரிதம் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை வந்து கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வடிவம் இருக்குது. அதுக்கு கொண்டு வரணும்டா என்ன செய்யணும்டா, இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு தானே நம்பர், அது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சிருப்போம், மிச்ச வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிருப்போம். ஓகேயா, அப்போ இப்படித்தான் நாங்கள் ஸ்டாண்டர்ட் மெத்தடை கொண்டு வரோம். அப்போ அதை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன செய்யலாம், இதுக்கு இந்தியாவில் வந்து இருக்கிற இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் அங்கால கொண்டு போனால் p மைனஸ் 5x1 மைனஸ் 4x2 அங்கால 0 இருக்கு. இது வந்து ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நாங்கள் ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரோ மெட்டீரியல் 1க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது வந்து என்ன இருக்கும், 6x1 சக 4x2 லெஸ் தேனோ ஈக்குவல் டு 24 இருக்கும். அதே மாதிரி x1 சக 2x2 லெஸ் தேனோ ஈக்குவல் டு 6 மைனஸ் x1 சக x2 லெஸ் தேன் ஈக்குவல். இது வந்து ஏதோ புதுசாக ப்ரொடக்ஷன் பாலிசி கான்ஸ்ட்ரெயின்டா. இது வந்து அப்படி நிறைய கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு தானே. இப்போ சில ப்ரொடக்ஷன்ல என்ன சொல்றாங்கடா, இந்த x2 இருக்கு தானே, x2 வந்து x1 + 1க்கு சமனாக இருக்கணும், இல்லாட்டி அதை விட குறைவாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்டா, x2 வந்து x1 விட 1 தான் கூடவா இருக்கலாம், அதை விட கூடவா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அதை விட லெஸ் தேன் ஈக்குவல் அப்படி இருந்துச்சுன்னா இப்படி புது புது கான்ஸ்ட்ரெயின்ட் வரும். ப்ரொடக்ஷன் பாலிசி கான்ஸ்ட்ரெயின்ட், ரோ மெட்டீரியல் கான்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, அதில் நிறைய கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, லேபர் கான்ஸ்ட்ரெயின்ட், டிமாண்ட் கான்ஸ்ட்ரெயின்ட், அப்படி நிறைய இருக்குது. x2 வந்து மேக்ஸிமம் 2 தான் செய்யலாம். அப்போ அதை விட குறைவா செய்யணும்னா x2 லெஸ் தேன் ஈக்குவல் டு 2 வரும். இது வந்து கேள்வியை பொறுத்து. ஸோ அதெல்லாத்தையும் நாங்கள் இந்த ஓல்ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட்ன்ற ஒரு அல்கோரிதத்தின் படி நாங்கள் ஸ்டாண்டர்ட் விடத்துக்கு மாற்றோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. முதலாவது ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா வேரியபிள்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஓகே,
அங்கே வலது பக்கத்தில் நம்பர் மட்டும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா வேரியபிள்ஸும் கொண்டு வந்துடும். அது முதலாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வெறும் ஈக்குவாலிட்டிஸ் மட்டும்தான் இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். ஒரு விதமான இன்இக்வாலிட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா இன்இக்வாலிட்டியும் ஈக்குவலாக மாற்றணும். ஈக்குவல் ஃபங்க்ஷன், அதாவது அஞ்சு பாருங்க, ஈக்குவல் மட்டும்தான் இருக்கும். ஒரு விதமான லெஸ் தேனோ ஈக்குவல் டு கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு இல்லை. ஸோ எல்லாத்தையும் ஈக்குவலாக மாற்றணும். உங்களுக்கு தெரியும், ஈக்குவலாக மாற்றேக்க சும்மா ஈக்குவலாக மாற்ற இல்லாது. ஏன்னா எங்களுக்கு அது வந்து இன்இக்வாலிட்டி என்றதான் தெரியும். ஸோ அந்த x1 x2 மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ நாங்கள் சும்மா அதை ஈக்குவலுக்கு கொண்டு வரலாது. இப்போ என்ன செய்வோம்டா, அதுக்குத்தான் அவரை கவர் பண்ணுறதுக்கு தான் புதுசாக கொஞ்சம் டேர்ம்ஸை கொண்டு வரோம். ஸ்லெக் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த பார்த்தீங்கன்னா S1 S2 S3 S4 நாலு புது ஆக்கள் வந்திருக்கிறேன். ஏன் இப்போ வந்து விலண்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு மெனடேட் பண்ணால் ஈஸியாக இருக்கு. சரியா? இப்போ இது வந்து என்ன, இந்த கொஸ்டின் வந்து 6x1 4x2 லெஸ் தேனோ ஈக்குவல் டு 24 இருக்குது தான் எங்களோட கான்ஸ்டன்ட், நார்மலான கான்ஸ்டன்ட். இப்போ நான் இவரை என்ன மாற்றணும், ஈக்குவலாக மாற்றணும். என்ன சொல்லுங்க, இவ்வளவு என்னவா இருக்கும், 24 விட குறைவா இல்லாட்டி ஈக்குவலா இருக்கும். சரி, இவ்வளவும் குறைவா இல்லாட்டி ஈக்குவலா இருக்குது. அதை நான் ஈக்குவல் டு 24 போடணும். ரெண்டா என்ன செய்யலாம்? சரி, இதுல வந்து ஒரு புதுசா ஒரு வேரியபிள் வந்து போடுறோம். இந்த வேரியபிளை போட்டா இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி வரும் தானே. அதாவது இப்ப இது வந்து 24 விட கொஞ்சம் குறைஞ்சிட்டு வைங்க. அப்ப அதை ஈக்குவல் ஆக்கணும்டா அந்த ரெண்டுக்கும் இடையில அந்த வித்தியாசம் இருக்கு தானே, அந்த வித்தியாசத்தை இதோட கூட்டி வரும். கூட்டி விட்டா என்ன நடக்கும், இப்ப இந்த இன்இக்வாலிட்டி இப்ப ஈக்குவலா மாறிடும். சரி, தப்பி தவிர இந்த 6x1 + 4x2 இவ்வளவும் ஆல்ரெடி 24க்கு சமனா இருக்குது. ரெண்டாவது எஸ் என்னவா இருக்கும், பூச்சியமா போயிடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுல ஒன்றும் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். அப்ப நாங்க இப்படித்தான், இது இன்இக்வாலிட்டி இப்படி வந்துச்சுண்டா எஸ்ஸா போடுவோம், அதை சமப்படுத்துவோம் ஈக்குவலாக்கி. ஓகே, இப்போ வந்து இந்த எஸ் வந்து என்ன, இந்த x1 x2 மாற மாற இந்த எஸ்ஸும் மாறும். இதுவும் ஒரு வேரியபிளா மாறிடும். அதனால நாங்க செலக்ட் வேரியபிள் சொல்லுவோம். இதே மாதிரி மெத்ததுக்கு செஞ்சுக்கொண்டா அதே மாதிரி அது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் இந்த வேரியபிளும் ஒரே வேரியபிள் இல்லை. இது வந்து ஒரு S1, இது வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேரியபிள் செய்து கூட்டிருக்கோம். இது ரெண்டாவதுக்கு, இது மூன்றாவதுக்கு, இது நாலாவதுக்கு. ஆனா இது வந்து சாதாரணமான மெட்ஸ் பாடம் இல்லை. நாங்கள் இவ்வளவு காலமா படிச்ச மெட்ஸ் எல்லாம் ஏன் எதுக்குன்னு பெருசா தெரிஞ்சிருக்காது. அது வந்து பிறகு படிப்போம் மட்டும் இருந்திருப்போம். ஆனா இந்த பாடம் படிக்க எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, இந்த பாடம் என்னத்துக்கு. ஸோ இதில் பாவிக்கிற ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பண்பு இருக்குது. ஸோ இதில் நாங்கள் தெரியும், பி என்றது நார்மலான பி இல்லை, இது வந்து ப்ராஃபிட்டை குறிக்குது. x1 x2ன்றது டிசிஷன் வேரியபிள்ஸ். அதாவது என்ன சொல்லுது, இந்த x1ன்றது எக்ஸ்டீரியர் பெயின்ஸ்னா நம்பர், இன்டீரியர் பெயின்ஸ்னா நம்பர். அப்போ இதெல்லாம் ஒரு நம்பர்ன்றது இல்லை, இதெல்லாம் ஒரு ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு வேல்யூ கொண்டு குறிக்கும். அப்போ நாங்கள் சும்மா தேவையில்லாமல் இந்த S2 இல்லாட்டி சும்மா ஒரு S2 S3 ஒரு நார்மலாக ஒரு வேல்யூவை போடலாது. இப்போ அதுகளுக்கும் ஒரு கதை இருக்குது, அதுவும் ஏதோ ஒன்று சொல்ல வருது. என்னன்னு பார்ப்போம். ஸோ முதலாவது கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுது, இது வந்து ரோ மெட்டீரியல் 1 கான்ஸ்டன்ட். அப்போ மொத்தமாக என்னட்ட 24 தான் இருக்கு. இந்த 6x1 சக 4x2ன்றது என்ன குறிக்கும், இந்த x1 x2 நம்பர் செஞ்சா எவ்வளவு ரோ மெட்டீரியல் 1 முடியும், அதுக்கு தேவையான ரோ மெட்டீரியல் எண்ணிக்கை. அதுதான் இந்த 6x1 + 4x2. அவ்வளவு என்னவா இருக்கணும், ஏற்கனவே மொத்தமா இருக்கிற ரோ மெட்டீரியல் 1 விட லெஸ் தேனோ ஈக்குவலா இருக்கலாம், அதை விட குறைவா இருக்கலாம், இல்லாட்டி ஈக்குவலா இருக்கலாம். அப்ப சொல்லுங்க, இந்த எஸ்ன்றது என்ன குறிக்குது, இவ்வளவு நான் பாவிச்ச ரோ மெட்டீரியல் 1 மொத்த எண்ணெய், மொத்த கூட்ட எண்ணிக்கை. இது வந்து ஏற்கனவே என்னட்ட மேக்சிமம் எவ்வளவு இருக்குது, என்னட்ட இருக்கிற ரோ மெட்டீரியல் 1. அப்ப என்னட்ட இருக்கிற ரோ மெட்டீரியல் 1ல இருந்து நான் பாவிச்ச ரோ மெட்டீரியல் 1 எண்ணிக்கையை கழிச்சா மிச்சமா இருக்கிறது என்னவா இருக்கு, ரோ மெட்டீரியல், பாவிக்காத ரோ மெட்டீரியல் 1. அப்ப ரோ மெட்டீரியல் 1 இருக்குதானே, அதுல எவ்வளவு எண்ணிக்கையான ரோ மெட்டீரியல் 1 நான் பாவிக்கல, அன்யூட்டிலைஸ்ட் ரோ மெட்டீரியல் 1 சொல்றது.
அதாவது பிரயோகிக்கப்படாத ரோ மெட்டீரியல் 1, அதுதான் S1 இருக்கு. அதே மாதிரி S2ன்றது என்ன? அன்யூட்டிலைஸ்ட் ரோ மெட்டீரியல் 2, அது எண்ணிக்கை. S3 அதே மாதிரி வேறொரு நம்பரை குறிக்கும். ஓகே, அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. S4ன்றது இங்க வந்து என்ன இருக்கும்? லெஸ் தேன் ஈக்குவல் டு 2 அதுக்கு ரெண்டுக்கும் இடைவெளி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்குது. அது வந்து ஞாபகம் வச்சிருங்கோ. அது வந்து ஒவ்வொன்றும் சும்மா நம்பர் இல்லை, அது ஒரு விஷயத்தை குறிக்குது. ஓகே, சரி. நாங்க இப்ப இதை போட்டாச்சு. இப்ப பார்ப்போம். சரியா? இதெல்லாம் அப்ப இப்படித்தான் ஈக்குவல் ஆக்குறது. ஈக்குவல் ஆக்கினா எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். முதலாவது எல்ஹெச்எஸ்ல எல்லா வேரியபிளையும் கொண்டு வர்றது, ஆர்ஹெச்எஸ்ல இந்த நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர்றது. அதே மாதிரி எல்லாமே ஈக்குவலா மாத்துறது, ஈக்குவலிட்டிக்கு மாத்துறதுக்கு நாங்க கொஞ்சம் புது கான்ஸ்டன்ட் கொஞ்சம் வேரியபிள்ஸை நாங்க போட்டிருக்கோம். இதுக்கு பேர் செலக்ட் வேரியபிள்னு சொல்றோம். சரியா? இப்ப வருவோம் ஏன் இதை நாங்க எக்ஸல்ல செய்யறோம் வந்து. ஓகே, ஸோ நாங்க உங்களுக்கு தெரியும், இதை வந்து நாங்க ஒரு எக்ஸல்ல நாங்க ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம். ஸோ மாத்தேக்க என்னென்று மாத்த போறோம்டா, இங்க பேசிக் ஒன்று போடுவோம், இதுல கொஞ்சம் வேல்யூஸ் போடுவோம், இங்க கொஞ்சம் இது போடுவோம். இப்போ இதுல வந்து இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் நாங்க இதுல எழுதுவோம். அப்ப P என்றது இருக்கு, X1 X2 S1 S2 S3 S4, இவ்வளவு தான் நாங்க பாவிக்க போற எல்லா வேரியபிள்ஸும். போட்டாச்சா? அங்கால சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷனுக்கு ஒரு கொலம். இங்கால பேசிக் வேரியபிள்ஸ் சொல்றது, அதை நாங்க கொஞ்சம் குறிப்போம். பேசிக் வேரியபிள்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியும் பேசிக் வேரியபிள்ஸ் என்னண்டா, பேசிக் வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ், அதாவது பூஜ்ஜியம் இல்லாத வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள் வேல்யூ பூஜ்ஜியம் இல்லை என்று தெரிஞ்சா அதுகள் எல்லாம் பேசிக் வேரியபிள்ஸ். அதெல்லாம் முக்கியமான ஒரு அடிப்படை வேரியபிள்ஸா வரும். ஸோ ஏதாச்சும் பூஜ்ஜியம் இல்லைன்னு தெரிஞ்சா அதெல்லாம் பேசிக் வேரியபிள்ஸா இருக்கும். இப்போ நாங்கள் புதுசா இனிஷியல் ஒரு ஃபீஸிபிளான சொல்யூஷன் போடணும்டா, முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்டா, சரி, முதல்ல நாங்கள் இதை நிரப்புவோம். இது என்ன நிரப்புறோன்னு சொல்கிறோம். ஓகே, அதை சொல்லிட்டு சொன்னா தான் நல்லா. முதலாவது நாங்கள் என்ன எங்கே தொடங்குவோம்டா, X1க்கும் X2க்கும் பூஜ்ஜியம் போடுவோம். அதாவது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம். அங்கே இருந்தால் இனிஷியல் முதல்ல தொடக்கத்துல இருந்தால் செய்வோம். X1 X2க்கு பூஜ்ஜியம் போட்டு தொடங்குவோம். பிறகு அந்த X1 X2 கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி 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 மெல்ல மெல்ல அப்படி இப்படி கூட்டி 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 ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே கூட்ட இயலாது. அந்த நேரத்தில் என்ன ப்ராஃபிட் பார்த்தா அதான் சொல்யூஷன். குட். அப்படித்தான் அது மாதிரி யோசிக்கலாம் இந்த மெத்தட். ஓகே, முதலாவது X1 X2 வந்து பூஜ்ஜியம், அதான் எங்களோட இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அப்ப X1 X2 பூஜ்ஜியமா இருந்தா அது பேசிக் வேரியபிளா இருக்குமா? இல்ல. ஏன்னா X1 X2 பூஜ்ஜியமா இருந்தா அது பேசிக் வேரியபிள்ஸ் இல்ல. இப்ப X1 X2 பூஜ்ஜியமா இருந்தா மிச்சம் என்னென்ன பூஜ்ஜியம் இல்லை என்று சொல்லலாம். X1 X2 பூஜ்ஜியமா இருந்தா S1 என்னவா இருக்கும்? 24 இருக்கும். S2 என்னவா இருக்கும்? 6 இருக்கும். S3 என்னவா இருக்கும்? 1 இருக்கும். S4 என்னவா இருக்கும்? 2 இருக்கும். அப்ப இவ்வளவும் என்ன? பூஜ்ஜியம் இல்லாத ஒரு வேரியபிள்ஸ். இப்ப இவ்வளவு என்ன வந்துட்டு? பேசிக் வேரியபிள்ஸ். அப்ப அதாலதான் பாருங்க, பேசிக் குளத்துல நாங்க ப்ராஃபிட்டா போடுவோம். ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து நீங்க அது வந்து பூஜ்ஜியமா இருந்தாலும் நாங்க அது வந்து பேசிக் வேரியபிளா கருதுவோம். என்ன காரணம்டா, அது வந்து எங்களுக்கு பூஜ்ஜியமா வரக்கூடாது. பூஜ்ஜியம் வந்து எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஸோ அதுதான் எங்களுக்கு பார்க்க போறோம், அதைத்தான் நாங்கள் கவனிக்க போறோம், அதை மாற்ற போறோம். ஸோ அதை முதலே நாங்கள் பேசிக் வேரியபிளா போட்டுறோம். ஸோ அதை வச்சு நீங்க குழம்பு தேவையில்லை. அப்ப அதான் வந்து நார்மலாவே பூஜ்ஜியமோ பூஜ்ஜியம் இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு பேசிக் வேரியபிள்ஸ் தான் எப்பயுமே. ஓகே, மிச்ச பேசிக் வேரியபிள்ஸ் என்ன? S1 S2 S3 S4. ஸோ இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு எத்தனை பேசிக் வேரியபிள்ஸ் வருமென்று இஞ்சால போடுவோம். ஓகேயா? போட்டாச்சு, மேலே இருக்கிற வேரியபிள்ஸ் போட்டாச்சு, சொல்யூஷன் போட்டாச்சு. இப்போ நாங்க இவ்வளவுத்தையும் என்னன்னு நிரப்புறோம்னு பார்க்க போறோம். ஓகேயா? அப்ப உங்களுக்கு தெரியும், இங்க சொல்யூஷன்ல இருக்க குளம் வந்து என்னத்தை குறிக்குமாண்டா, இங்க இருக்கிற RHS தான். இப்ப போடுங்க அப்போ. முதலாவது ஈக்குவேஷன் அங்க வந்து P இருக்கு. ஓகே, அங்கேயும் P தான் இருக்கு. ஸோ இதுல வந்து சொல்யூஷன்
இந்த பூஜ்ஜியமா இருக்கு. அடுத்த ரெண்டாவது ஈக்குவேஷன் இந்த S1ஓட தொடர்புபட்டது 24 6 1 2. ஓகே, அப்ப சொல்யூஷன் வந்து இங்க இருக்கிற RHS குறிக்குது. இது அப்படி இங்க போட்டாச்சு. அடுத்தது பேசிக் வேரியபிள்ஸுக்கு ஒரு பண்பு இருக்குது. அது என்ன பண்புண்டா அதை நான் நிரப்பிட்டு சொல்றேன். ஓகே, ஸோ முதலாவது ஈக்குவேஷன் வரணும், அந்த குணம் போடணும்டா என்ன வரும்? ஓகே, முதலாவது ஈக்குவேஷன் வந்து இதை குறிக்குது. பார்த்தா நாங்க என்ன செய்வோம், இதை வந்து நிரப்பேக்க குணகத்தை போடுவோம். பி இந்த குணகம் என்ன? 1. x1 குணகம் -5, x2 குணகம் -4. அங்கே S1 குணகம் அங்கே S1 இருக்கா? இல்லை, இல்லாட்டி 0. S2 இருக்கா? இல்லாட்டி 0 0 0. கடைசியா சொல்யூஷன். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் P1 Pக்கு என்ன? P இருக்கா? இல்லை. x1க்கு 6, x2க்கு 4, S1க்கு 1, S2க்கு 0, S3 இல்லை, S4ம் இல்லை. அதே மாதிரி இதுக்கும் போடுவீங்க, இதுக்கும் போடுவீங்க, இதுக்கும் போடுவீங்க. ஓகே, போட்டா நிரப்பினீங்கல்ல இப்படி ஒரு நம்பர் வந்துடும். ஓகே, பேசிக் வேரியபிள்ஸுக்கு ஒரு பண்பு இருக்கு. என்னண்டா, பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் அதோட இணையிற அந்த பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் யூனிட் வெக்டரா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, S1 எடுக்கிறோம். இப்ப P என்றது ஒரு பேசிக் வேரியபிள் எடுக்கிறோம் தானே. இந்த P என்ற இந்த வேரியபிள் கொலம் அது வந்து இந்த பியும் இந்த பேசிக் வேரியபிளும் இருக்கிற இந்த ரோ மட்டும்தான் உண்டா இருக்கணும். மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கும். அதே மாதிரி S1ம் சேர்ற இடம் அது மட்டும் உண்டா இருக்கணும். மிச்சம் எல்லாம் யூனிட் வெக்டரா இருக்கணும். அந்த இடம் மட்டும் உண்டா இருக்கணும். மிச்சம் எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கணும். அதே மாதிரி S2ம் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி S3யும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஐடென்டிக்கல் வெக்டர். S4ம் அதுவும் யூனிட் வெக்டர். ஓகே, இதெல்லாம் யூனிட் வெக்டரா இருக்குது. இப்படி இருந்தா அதெல்லாம் ஓகே. பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபீசிபிள். இதுதான் ஃபீசிபிளுக்கு ஒரு கண்டிஷன். ஓகே, இப்போ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஈக்குவேஷன் போட அதுக்கேற்ற மாதிரி வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கிட்டு ஓகே, அப்போ S1 S2 S3 S4 எல்லாம் பேசிக் வேரியபிள்ஸ் போட்டது நாங்கள் சரிதான். அது இன்னொரு விதமா நாங்கள் சரி பண்ணலாம். ஓகே, ஃபீசிபிள்ண்டா உங்களுக்கு தெரியும், அந்த கிராஃபில் நான் சொன்ன எல்லா கான்ஸ்டன்ட்டுக்கும் உட்பட்ட மாதிரி இருக்கிற எல்லா விதமான டிசிஷன் வேரியபிள்ஸ் எண்ணிக்கையும் ஃபீசிபிளான சொல்யூஷன்ஸ். அப்ப அதுக்கெல்லாம் இருக்கணும்னா அது கண்டிஷன் இருக்கு. அதே மாதிரி அது கிராஃபில் பார்த்தோம். இந்த ஃபீசிபிள் சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன்டா, முதலாவது கண்டிஷன் ஓல்ஸ்லெக் ஸ்டார்டிங் மெத்தட்ல இந்த சொல்யூஷன் குளத்துல இருக்கிற எல்லாம் பாசிட்டிவ் கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? இதுல இருக்கிற எல்லாம் பாசிட்டிவ் கான்ஸ்டன்டா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கணும். பி வந்து 0 வந்தா பிரச்சனை இல்லை, அது நெகட்டிவ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றா நான் அது இப்போதைக்கு கருத மாட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் அவற்றை இதுதான் வேணும், அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதுதான் முதலாவது ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ்க்கான அடிப்படை. இது இரண்டாவது, இந்த பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாம் யூனிட் வெக்டரா இருக்கும். இந்த பேசிக் வேரியபிள்ஸ் கொலாம் யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் இதெல்லாம் வந்துச்சுண்டா ஃபீசிபிள் சொல்யூஷன். என்னடா இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன்டா என்ன? முதலாவது x1 x2 பூஜ்ஜியம் தானே போட்டு வச்சிருக்கிறோம்னு சொல்றோம். ஸோ அதைத்தான் இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன். முதலாவது இனிஷியலா நாங்கள் அதை x1 x2க்கு பூஜ்ஜியம் போட்டுதான் செய்வோம். ஓகே, இப்ப இது ஃபீசிபிள் தான். ஃபீசிபிளா இருந்தா காணுமா? இல்ல, எனக்கு ப்ராஃபிட் தான் வேணும். ப்ராஃபிட் எங்க இருக்கு? இங்க பூஜ்ஜியம் இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபீசிபிள் தான், பட் ஒப்டிமம் இல்லை. ஒப்டிமம் இல்லை என்னன்னு கண்டுபிடிக்கிறது? ஸோ உங்களுக்கு விளங்குது இந்த ஈக்குவேஷன்ல இந்த 5 -5x1 -4x2 இது எல்லாம் அங்கால போனா P7 என்னன்னு வரும்? 5x1 சக 4x2. ஸோ இந்த x1 நான் கூட்டினா நடக்கும், ப்ராஃபிட் கூடும். x2 கூட்டினா ப்ராஃபிட் கூடும். ஸோ x1 x2 பூச்சியமா வச்சுக்கிறது என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. ஸோ x1 x2 நாங்கள் கூட்டலாம். இப்போ இந்த ரெண்டும் மைனஸ்ல இருந்தா இந்த கூட்டுற விளையாட்டு செய்யலாம். இது பிளஸ்ல இருந்துச்சுண்டா செய்யலாமோ? இந்த குணம் பிளஸ்ல இருந்தா நடக்கும். இங்க பிளஸ் வரும். பிளஸ் இருந்தா அங்கால இன்னும் அங்கால போய்க்க மைனஸ் வரும். மைனஸ் அங்கால போச்சுண்டா x1 கூட்டினா பி என்ன செய்யும்? கூடாது, குறையும். அப்ப அது வந்து என்ன?
அதை கூட்டி ஒரு பிரயோசனம் இல்லை. அப்ப நான் அதை கூட்டவே மாட்டேன், அப்படியே விட்டுரும். ஆனா இங்க வந்து மைனஸ்ல வந்தா அதை கூட்டினா பி கூடும். ஸோ அது எனக்கு பிரயோசனம். அது அப்ப இங்க வந்து எனக்கு ரெண்டு மைனஸ் இருக்குது. ரெண்டு மைனஸ்ல எதை கூட்டினா எனக்கு இன்னும் நல்ல பிரயோசனம். இது வந்து -4, இது -5. x1 கூட்டுறது நல்லமா, x2 கூட்டுறது நல்லமா? முதல்ல x2 கூட்டினா 4 மடங்கா தான் கூடும். ஆனா x1 கூட்டினா 5 மடங்கா போடும். ஸோ ஃபர்ஸ்டா நான் எடுக்க போறது x1 தான். x1 வச்சு நான் முதல்ல பிள்ளைய சொல்லியே போட போறேன். x1 நான் எடுக்க போறேன். ஓகேயா? x1 என்ன காரணம் சொன்னேன். அதுல வந்து மேக்சிமம் என்னால கூட்ட முடிஞ்ச இதைத்தான் நான் எடுப்பேன். எடுத்துட்டு அவர்ல வந்து அதுல வந்து எந்த பேசிக் வேரியபிள்ஸை நான் பேசிக் வேரியபிள் என்ன பூஜ்ஜியம் இல்லாத ஒரு வேரியபிள் தானே. இப்ப x1 நான் கூட்ட போறேன். கூட்டினா என்ன நடக்கும்? பேசிக் வேரியபிளா x1 வர போறேன். இவர் வந்தா யார் ஒரு ஆள் வெளியே போகணும். என்ன இருக்கிறதுல லிமிடெட் சீட் இருக்குது. ஒரு ஆள் உள்ள வந்துட்டாருன்னா ஒரு ஆள் கட்டாயம் எழுப்பி போத்தான் வேணும். சரியா? இப்ப அப்படித்தான். அப்ப அதுல யார் எழுப்பி போறதுன்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.